வணக்கம். இன்னைக்கு ஒரு பன்னீர் பிரியாணி செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி சமையல் எண்ணெய் விட்டு அழகா வதக்கிட்டே இருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சமா வதங்கி வந்துச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது அதில் போட்டுறேன். இஞ்சி பூண்டு விழுது பிடிச்சி வச்சிருக்கோம். அது அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தக்காளி சேர்க்கலாம். அடி பிடிக்காம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கொத்தமல்லி வதக்கிட்டு நான் இப்போ கொஞ்சமா கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு பட்டை சோம்பு பெருஞ்சீரகம் எல்லாமே இந்த கரம் மசாலா தூள்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் பிரியாணி மிக்ஸ் வந்து இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஊற வச்சு ஸ்ட்ரெயினர்ல வடிகட்டி வச்சிருந்த அரிசி அதை வந்து சேர்த்தாச்சு. அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தா அடுப்பில் சொல்லி கொஞ்சமா உப்பு சேர்த்து வந்து குக்கரை மூடி வச்சு வேக வைக்க வேண்டியது. ஸ்பூன் நெய், ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. நெய் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு பொரிச்சு வச்ச பன்னீரை வந்து இதில் சேர்த்துருக்கேன். பொரிச்சு வச்ச பன்னீர் வந்து நான் சும்மா சாதாரணமாக லைட்டாக நெய் விட்டு இந்த பன்னீரை பொரிச்சு வச்சேன். தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் கொஞ்சம் சிவக்கிற மாதிரி பொரிச்சிட்டு இப்போ சேர்த்தாச்சு. தான் சாதாரண அரிசி, சாதாரண பொன்னி அரிசி, சாதாரணமான வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் வச்சுதான் இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆறலில் போட்டுட்டு மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடணும். பன்னீர் பிரியாணி